காஞ்சிபுரம் சோழன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் எல்கேஜி வகுப்புகள் துவக்க விழா பள்ளியின் தாளாளர் டாக்டர் சஞ்சீவி ஜெயராம் தலைமையில் கோலாகலமாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் பஞ்சுப்பேட்டை தெருவில் அமைந்துள்ள சோழன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மாணவ மாணவிகள் வீட்டு சூழ்நிலை இருந்து பள்ளி சூழ்நிலைக்கு மாறும் எல்கேஜி வகுப்புகள் துவக்க விழா பள்ளியின் தாளாளர் சஞ்சீவி ஜெயராம் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் பள்ளி சூழ்நிலை மகிழ்ச்சியாக இருக்கும் வகையில் விளையாட்டு உபகரணங்கள், வண்ண பலூன் தோரணங்கள் அமைக்கப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு பலூன் மற்றும் மலர்கள் வழங்கி வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நெல்மணிகளில் தமிழ் எழுத்துக்கள் எழுதி பள்ளி வகுப்புகள் துவக்கப்பட்டது. இதில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் சாலா உள்ளிட்ட பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழா குறித்து பள்ளியின் தாளாளர் டாக்டர் சஞ்சீவி ஜெயராம் சிறப்பு பேட்டியும் அளித்தார். பிறப்பு முதல் பள்ளிக்கு வருகின்ற வரையில், இரண்டாவது பள்ளியில் சேர்ந்து அவர்கள் வளர்ச்சி பெற்று ஒரு பணிக்கு செல்கின்ற வகையில் இரண்டாவது, மூன்றாவது அவர்கள் குடும்பத்தை வடிவமைத்து அவற்றை வழிநடத்துகின்ற முறை. இந்த மூன்று பணிகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் முக்கியமான பணிகள். நம்ம கண்ணெடுத்து நம்ம வாழ்க்கையில பார்த்துருப்போம். நிறைய ஒரு செல்வத்தை அவருக்கு இருக்கிற செல்வம் பார்த்தீங்கன்னா 10 தலைமுறைக்கு உட்கார்ந்தே சாப்பிடலாம். அந்த வீட்டில் ஒரு தவறான பிள்ளை பிறந்து விட்டால் 10 ஆண்டுகளில் செல்வந்தராக இருக்கின்ற அந்த குடும்பத்தை நடுவோர்களை தந்து வச்சிடும். 10 தலைமுறை ஏழையாக மிகவும் வறுமை கோட்டில் இருக்கின்ற ஒரு வீட்டில் பிறக்கின்ற ஒரு குழந்தை அந்த குடும்பத்தை மேம்படுத்தி படிப்படியாக உயர்த்தி
10 தலைமுறை அவன் உட்கார்ந்து சொத்து சேர்த்து வச்சோம். அப்போ தன்னிடம் இருக்கின்ற சொத்து, உண்மையான சொத்து எதுன்னா நம்ம கிட்ட இருக்கிற பொன் பொருள் எதுவுமே இல்லை. இந்த குழந்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதோ அல்லது நம்முடைய வாழ்க்கையை கீழே கொண்டு செல்வதோ இந்த குழந்தைகள் கையில் இருக்கிறது. ஆகையினால் அதுக்கு அடுத்து இன்னொரு நிமிஷம் பாருங்க, ஒரே ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. நம்ம கல்ச்சர்ல என்ன சொல்றாங்க, மாதா பிதா குரு தெய்வம். இப்போ அம்மா தான் முதன்மையான ஒரு உயர்ந்த நிலை இந்த உலகத்துல. அது வேற யாருமே இல்லை, இந்த குழந்தைகள் தான் தெய்வம். ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா, பிறக்கின்ற பொழுது குழந்தையும் தெய்வமும் ஒன்று. குழந்தைகளுக்கு அந்த வேறுபாடு இருக்கிறது. நல்ல குழந்தைகள், அருமையான குழந்தைகள், நல்ல எல்லாத்தையும் அரவணைச்சு செல்கின்ற ஒரு பக்குவம் நிறைந்த குழந்தைகள் அங்கே பிறக்கின்றது. பிறகு அந்த குழந்தைகள் தெய்வமாக இருக்கின்ற குழந்தைகள் கலப்படம் இல்லாத தெய்வம்.
ஆறு 6/2025 இன்று சோழன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் எல்கேஜி மாணவர்களுக்கு வகுப்புகள் துவக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவில் குழந்தைகள் முதலில் வீட்டு சூழலிலிருந்து பள்ளி சூழலுக்கு முதலாக அடியெடுத்து வைத்து வருகின்றார்கள். இக்குழந்தைகள் முதல் ஸ்டெப்ஸே நல்லா அருமையாக இருக்கணுன்றதுனால அந்த குழந்தைகள் விரும்புகின்ற வகையில் பல்வேறு அலங்காரங்கள் செய்து அந்த ஒவ்வொரு அலங்காரமும் இந்த குழந்தைகளை கவருகின்ற வகையில் அக்குழந்தைகள் மகிழ்ச்சியோடு வந்து கல்வி பயில வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுகின்ற வகையில் வீட்டுச் சூழலை மறந்து பள்ளிச்சூழல் சிறப்பாக இருக்கின்றது என்ற நிலையை உருவாக்க பள்ளியில் பல்வேறு ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டது. வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து குழந்தைகளும் இன்று முதலில் நெல்மணிகளால் ஆய் என்ற எழுத்தை துவக்கி அவர்களுடைய கல்வி பணியை துவங்கி இருக்கின்றார்கள். இக்குழந்தைகள் சிறப்பாக கல்வி பெற சோழன் பள்ளி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.